செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மறவாத தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. ஜெபத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, மாறாதவரே, அப்படி சொல்லி நிறைய நாமங்கள் உண்டு. உலகத்திலேயே அதிகமான பெயருடையவர் யாரா இருப்பார் என்றால் அவர் நம்ம ஆண்டவராகிய இயேசுவாய் மட்டும்தான் இருக்க முடியும். அவருடைய கிரியைகள் ஒவ்வொன்றும், அவருடைய தன்மைகள் ஒவ்வொன்றும் அவருடைய நாமங்களே. அப்படிப்பட்ட தன்மையில ஒரு பெயர் என்ன பெயர் அப்படின்னா, நம்மை மறவாத தேவன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ இஸ்ரேல், தோ shalt not be forgotten of me என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நான் உன்னை மறப்பதில்லை என்கிற வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லி குறிப்பிடுகிறார், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, என்னால் நீ மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம், நம்மளை மற்றவர்கள் மறக்கலாம், தாய் மறக்கலாம், தகப்பனார் மறக்கலாம், சகோதரர்கள் மறக்கலாம், உடன்பிறப்புகள் மறக்கலாம். நீங்க கூட இந்த ஆராதனையில என்னை பெற்றெடுத்த தாய் மறந்து விட்டார்களே, என்னை பெற்றெடுத்த தகப்பன் மறந்து விட்டார்களே, என் பிள்ளைகள் மறந்து விட்டார்களே, என் உறவினர்கள் மறந்து விட்டார்களே, என் நண்பர்கள் மறந்து விட்டார்களே என்று சொல்லி நீங்க சோகத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ அவங்களால மறந்திருக்கலாம், ஆனா என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, என்னால் நீ என் மறக்கப்படுவதில்லை. forgotten of me, என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லுகிறாரு ஆண்டவர், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, forgotten என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எபிரேய மொழியில நாசா அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மறப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள், அதாவது இந்த forgotten என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எபிரேய பதம், அந்த எபிரேய பதத்திலிருந்து எத்தனை ஆங்கில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லுகிறேன். அதை படிக்கும் பொழுதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்றதை கவனமாக கேட்கணும், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. முதல்ல சொல்லப்படுகிற வார்த்தை ரிமூவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியேற்றுதல், விட்டு விடுதல், வெளியேற்றுதல். அதுதான் ரிமூவ் பண்ணுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யார் வெளியேற்றினாலும், உன்னை யாரு விட்டாலும் நான் வெளியேற்ற மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னிடத்துல இருந்து, என் சபையில இருந்து, என் பிரசன்னத்துல இருந்து நான் ஒரு நாள் உன்னை என்ன செய்ய மாட்டேன், வெளியேற்ற மாட்டேன். என் நினைவிலேயே வச்சிருப்பேன். எனக்குள்ள நீ இருப்ப. உன்னை நான் வெளியேற்ற மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ரிமூவ் பண்ண மாட்டேன்.
ரிமூவ் பண்ண மாட்டேன், வெளியேற்ற மாட்டேன். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பர்கட் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பர்கட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்து விடுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறந்து விடுதல். மறந்து விடுதல்னா என்ன தெரியுமாங்க? ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் கோவில்பட்டி சபைக்கு மாலை ஆராதனை நடத்த சென்றுவிட்டு சாலை ஓர கடையிலே டீ அருந்துவது உண்டு. நாங்கள் அன்று என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் அழைத்து கொண்டு செல்லவில்லை. அதனால இவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பப்ஸு நீங்கள் பார்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் முதல்ல பார்சல் பண்ணிட்டாரு. நான் துட்டும் கொடுத்துட்டேன். ஒரு டீ குடித்து விட்டு நான் வாட்டில் வேகமாய் வந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் நீங்கள் உங்கள் பார்சலை வச்சுட்டு போகிறீங்க, உங்களுடைய அந்த பப்ஸை வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கையில் தூக்கி கொடுத்தார். நான் அப்போ தான் யோசித்தேன், ஐயோ மறந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அதை வாங்கி கொண்டு போனேன். வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். விட்டு விடுதல் என்பது என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அதாவது மறந்து விடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? விட்டு விடுதல், விட்டு விடுதல், விட்டு விடுதல். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாரு விட்டு விட்டாலும் நான் உன்னை விட்டு விட மாட்டேன்னு சொல்றாரு. கைத்தட்டி ஒரு உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை நான் விட்டு விட மாட்டேன்னு சொல்றாரு. உங்களை யாரும் விட்டுருக்கலாம், உங்க தாய் விட்டுருக்கலாம், உங்க தகப்பன் விட்டுருக்கலாம், ஆனா நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். தாவீது ராஜா வீட்டில் அவர் ராஜாவா இல்லை, ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறார். வனாந்திரத்திலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருடைய வீட்டில் ஒரு பெரிய பலி விருந்து நடக்கிறது, ஆடினேசன் நடக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். ஒரு பெரிய விழா நடக்கிறது. ஈசாய்க்கு பிறந்த பிள்ளைகள் 8 பிள்ளைகள், ஆனா 7 பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்களேன்? 7 பிள்ளைகள். உங்க வீட்டுல, உங்க பெற்றோருடைய வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. உங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்களை மட்டும் கூப்பிடலனா, உங்களுக்கு மட்டும் அழைப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? வருத்தப்படுவீங்க. நம்மளை ஒதுக்கிட்டாங்க, நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அதே போலதான் தாவீதுனுடைய வாழ்க்கையிலையும் அவனை பெற்றெடுத்த தாய், அவனை பெற்றெடுத்த தகப்பன் அவனை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சு விட்டுருப்பாங்கன்னா, சமஸ்த இஸ்ரவேலை ஆள்வதற்கு இந்த ஆடு மேய்க்கிற சிறுவனையா கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா மனிதர்கள் விட்டார்கள், ஆனா மறவாத தேவன் அவனை விடல. அல்லேலூயா. 7 பேரும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். 7 பேரை ரிஜெக்ட் பண்ணுகிறார். நான் சரீர வளர்ச்சியை பார்க்கிறதில்ல, முகத்தோற்றத்தை பார்க்கிறதில்ல, இவன் அல்லன்னு சொல்றாரு. 2வது வர்றவனை சொல்றாரு, 3வது வர்றவனை சொல்றாரு. இப்படியே 7 பேரும் போயிட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, வேறு ஏதாவது உமக்கு ஒரு பிள்ளை உண்டான்னு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, 7வது ஒருத்தர் இருக்கிறானே தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கிறான், வனாந்திரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவனை அழைப்பி, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ணுகிறார். அவனுக்கு அந்த செய்தி போகிறது. அழைக்கப்படுகிறான், ஓடி வருகிறான், வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி, இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு அந்த தாவீதை ராஜாவாக்கினார். மனிதர்களால் மறக்கப்பட்டவனை,
பெற்றோரால் மறக்கப்பட்டவனை தேவன் மறவாமல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வீட்டுல பிறந்தவங்களையே உங்க உடன் பிறந்தவங்களெல்லாம் உங்க அம்மா அப்பா நேசிக்கலாம், அவங்கள முக்கியப்படுத்தலாம், அவங்கள கனப்படுத்தலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம், அவங்கள நேசிக்கலாம். ஆனா உங்களை மாத்திரம் விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை யாரு விட்டாலும் நான் விட மாட்டேன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். ஏங்க பெற்றோர்கள் அப்படி விட்டுறாங்க? 2 பிள்ளை இருக்கு, ஆனா ஒரு பிள்ளை நேசிக்கிறாங்க, ஒரு பிள்ளை நேசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அதாவது இன்னைக்கு இருக்கிற அநேக தாய்கள் அல்ல, நாய்கள், பேய்கள். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நாய், ஒரு ஆளு தட்டு நிறைய சோறு வச்சிருக்கிறார், இன்னொரு ஆளு வெறும் தட்டை வச்சிருக்கிறார். அந்த நாய் எங்க போய் நிற்கும்? சோறு இருக்கிற இடத்துல. தனக்கு தேவையை பூர்த்தி செய்கிற இடத்தை தேடி போகிற, அவனால நமக்கு பணம் கிடைக்கும், அவனால நமக்கு லாபம் கிடைக்கும்னு போகிற அந்த தாய் அல்ல. அதுக்கு பேரு சொல்லுங்க, நாய். ஆனா நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிற தாய் தாங்க தாய். அதுக்கு பேர் தான் தாய். என்ன கைத்தட்டு வர மாட்டேங்குது? ஹல்லேலூயா. கவர்மெண்ட் வேலை செஞ்சா அந்த பிள்ளைகளை தாய் ரொம்ப நேசிப்பாங்க. கொஞ்சம் கலரா இருந்தா அந்த பிள்ளைகளை தாய் ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க செல்வாக்கா இருந்தா அந்த பிள்ளைகளை தாய் ரொம்ப நேசிப்பாங்க. கொஞ்சம் அழகு கம்மியா, படிப்பு கம்மியா அப்படி இருந்தா பெற்றோர்கள் அவங்கள நேசிக்க மாட்டாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. எங்கே எது குறைவா இருக்கிறதோ அங்கே இயேசு இருப்பார். அழகு இல்லையா, அங்கே இயேசு இருப்பார். அறிவு இல்லையா, அங்க இயேசு இருப்பார். திறமை இல்லையா, உலகம் நீ எல்லாம் யூஸ்லெஸ், ஒன்னால என்ன பிரயோஜனம்னு ஊரெல்லாம் தள்ளுதோ, உலகமெல்லாம் தள்ளுதோ, அங்கதாங்க இயேசு இருப்பார். அவங்க கூட தாங்க இயேசு இருப்பாரு. நம்பினீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். சகோதரா, உன் தாய் உன்னை விட்டிருந்தாலும், உன் தகப்பன் உன்னை விட்டிருந்தாலும், உன் நண்பர்கள் உன்னை விட்டிருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. அதுதான் ஆண்டவர் இந்த வருஷத்துல உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. முதல்ல வெளியேற்ற மாட்டேன், இரண்டாவது மறந்து விடுதல், அதாவது விட்டு விட மாட்டேன். மூணாவது ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, டிப்ரைவ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிப்ரைவ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிடுங்கிக் கொள்ள மாட்டேன். என்ன செய்ய மாட்டேனா, உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டு அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா, பிடுங்கிக் கொள்ள மாட்டாரா. மறந்து விட்டார்னா பிடுங்கிடுவாரு. அதை மறக்கப்படுவதில்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமா தருவார். வேலையா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், எந்த ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை பிடுங்க மாட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸாட். எக்ஸாட் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரியான துல்லியமான, சரியான துல்லியமான. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க சரியான பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா.
இரண்டாவது, உங்களையும் சரியாக்குவார், உங்களையும் துல்லியமாக்குவார், உங்களையும் கூர்மைப்படுத்துவார், உங்களையும் சரிப்படுத்துவார். அதுதான் எக்ஸாக்ட், சரியான என்கிற வார்த்தை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஃபிகராக்டிவ். ஃபிகராக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓவியம், படம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படி சொல்லியிருக்கிறாரு. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அதான் ஃபிகர்னா படம். ஏசப்பா உங்க படத்தை அவருடைய கையில வரைஞ்சு வச்சிருப்பார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்க உருவத்தை ஆண்டவர் கையில வச்சிருப்பாரு. பின்னாடி உள்ளவங்க உங்க உருவத்தை எங்க வச்சிருப்பாரு? ஏசப்பா கையில இருப்பீங்க நீங்க. அதுதான். அதாவது இன்னைக்கு சில அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உலக பிரகாரமான தலைவர்களுக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய தலைவர்கள் வித்தியாசம் என்ன தெரியுமா? உலக பிரகாரமான தலைவர்கள் அவர்களுடைய தொண்டர்கள் தங்களை கையில் வச்சுக்கிறணும், பாக்கெட்டில் வச்சுக்கிறணும் அப்படின்னு விரும்புவாங்க. சில அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சட்டை தான் போடுவாங்க. உள்ள பாக்கெட்டில் படம் வச்சுருந்தா வெளியே தெரியணும், அப்படி தான் போட்டிருப்பாங்க, அப்படி தான் காமிச்சிக்கிடுவாங்க. நாங்கள் இவர்களுடைய பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க, இவர்களுடைய தொண்டர்கள் அப்படி சொல்லி. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம அவரை வச்சிருக்க வேண்டியது இல்லைங்க. அவரை நம்ம ஆராதிக்கணும், அவர் நம்மோட கூட இருப்பார். ஆனால் நம்மளை மறந்துடக்கூடாதுன்னு அவர் நம்மளை கையில் வச்சிருப்பாருங்க நம்ம ஆண்டவர். ஆண்டவர் கையில் நீங்க இருப்பீங்க. அவர் அடிக்கடி பார்த்துக்கிடுவாரு, அடிக்கடி பார்த்துக்கிடுவார். ஆண்டவர் உங்க உருவத்தை பார்த்துக்கிடுவார், உங்களை நினைவிலே வச்சிருப்பார். அதாவது கையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகக்குறியா இருக்கும், மறக்காது கையில் இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளம் கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன், விரல்ல கூட இல்லை, உள்ளம் கையில் வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லாரையுமே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன்னு. அப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம ஆண்டவருடைய கை எவ்வளோ பெருசு பாருங்களேன். அல்லேலூயா. அரை சைஸில் உங்களை வரையலைங்க, உங்களை முழு சைஸில் வரைந்து வைத்திருக்கிறாருங்க. அவர் உங்களை ஞாபகத்திலேயே வச்சிருக்கணும்னு சொல்லி தான் உங்கள் படத்தை அவர் கையில் வச்சிருக்கிறாருங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம். இந்த உலகத்தில் உங்களை யாரும் விரும்பலைன்னு நினைக்காதீங்க, உங்களை யாரும் விரும்பலைன்னு நினைக்காதீங்க. அப்பா உங்களை விரும்புகிறார். ஏசப்பா உங்க உருவத்தின் மேல பிரியப்படுகிறார். நீங்க அழகா இல்லை, நீங்க கலரா இல்லை, உங்களுக்கு முடி நிறையா இல்லை, அப்படியெல்லாம் சிலர் உங்களை பார்த்து விரும்பலையா? நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க அல்லது ரொம்ப குண்டா இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு உங்களை விரும்பலையா? யாக்கோபு லேயாள விரும்பாதது போல கூச்ச பார்வையா இருக்கு, அவளுடைய சகோதரி ராகேல் ரொம்ப அழகா இருக்கிறா அப்படி சொல்லிட்டு அவளை விரும்பினது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவங்கள்ல கடந்து செல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்ன உருவமா இருந்தாலும் அது எனக்கு பிடிச்ச உருவம், என் கையில நான் வரைஞ்சு வச்சிருப்பேன்னு சொல்றாரு. கைத்தட்டு வர மாட்டேங்குது. பின்னாடி இருக்கிறவங்க கேட்குறீங்களா? நல்ல கைத்தட்டுங்களேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நான் கருப்பா இருக்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கையில வச்சிருக்கிறாரு. நான் அழகா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. மறக்க மாட்டாரே, உயர்த்துவாரு. உங்களை என்ன செய்வார்? தேவன் உயர்த்துவார். கர்த்தர் நல்லவர். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நிக்லெட் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிக்லெட்
அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாசீனம் பண்ண மாட்டேன், உன்னை கனம் பண்ணுவேன். மறக்கப்படுவதில்லைன்னா என்ன அர்த்தம் பிரதர்? உலகத்துல உங்களை உதாசீனப்படுத்துவாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனா உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை வேலையில விட்டு தூக்குவாங்க, பதவி உயர்வுல இருந்து உங்களை இறக்குவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உதாசீனப்படுத்த மாட்டேன், நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல 2 கைகளை தொட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கனம் பண்ணுவா. ஆண்டவர் பண்ணுகிற கனம் சாதாரணமா இருக்குமா? நிச்சயமாய் அது சாதாரணமா இருக்காது, அது மேலானதா இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற கனம் என்ன தெரியுமாங்க? இந்த பூமியில நம்மளை உயர்த்துவார், அதிகாரி ஆக்குவார், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார், ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார், உங்க குறைவுகளை நிறைவாக்குவார், உங்களை பிள்ளை தாட்சியாய் மாற்றுவார், உங்களை கனப்படுத்துவார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் சிங்காசனத்தில் அமர பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இந்த வருஷம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உயர்வை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை கனம் பண்ணுகிற தேவனாய் வெளிப்பட போகிறார். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பதான் செய்திக்கு வருகிறேன். தேவன் யாரை மறப்பதில்லை. தேவன் யாரை மறப்பதில்லை. ஒரு 5 வேகமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல நான் எல்லாத்தையுமே சொல்றேன், உங்கள்கிட்ட எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். வசனம் ஆதியாகமம் 40 21 23 வரைக்கும். பிறர் உயர்வுக்கு காரணமாகிறவர்களை தேவன் மறப்பது இல்லை. பிறருடைய உயர்வுக்கு காரணமாய் இருக்கிறவர்களை தேவன் மறப்பது இல்லை. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? பானபத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலேயே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனே. போதும். நான் சொல்லுகிறத நல்ல கவனிங்க சகோதரிகளே, பின்னாடி இருக்கிற சகோதரிகளே, தலையை குனிந்திருக்கும் தங்கங்களே, தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கங்களே, உரிமிக் கொண்டிருக்கும் உறவுகளே, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் பேசும் பொழுது உங்களுடைய செவியை திருப்பாதீர்கள். தேவன் உங்களிடத்துல தான் பேசுறார். நீங்க கேட்கிறதே அவருக்கு கொடுக்கிற கனம். உங்கள்கிட்ட யாராவது பேசுறாங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க வேறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பேசுனவங்களுக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? என்ன தங்கங்களே? ஆமென். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. மற்றவர்கள் உயர்வதற்கு இந்த உலகத்துல யாரும் காரணமாக மாற மாட்டார்கள். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் உறவுக்காரன், என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன் எல்லாம் நல்லா இருந்தா போதும்,
ஆனா மற்றவங்க யாரும் உயர்வதற்கு நான் காரணமாக மாட்டேன்னு சொல்லி இந்த மனுக்குலம் அதைத்தான் விரும்பும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இன்னொருவன் உயர வேண்டும், இன்னொருவன் வாழ வேண்டும், இன்னொருவன் கனமடைய வேண்டும், இன்னொருவன் நல்லா இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களை தேவன் விரும்புகிறார், அவர்களை தேவன் உயர்த்துகிறார், அவர்களை தேவன் மறப்பது இல்லை. செய்யாத குற்றத்திற்கு 13 ஆண்டுகளாக யோசேப்பு சிறைச்சாலையிலே கிடக்கிறார். அதுவும் அதாவது ராஜாக்களுடைய கூட இருக்கிறவங்க தவறு பண்ணினாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சிறை இருக்கும். அந்த மாதிரி சிறையிலே போடப்பட்டான் இந்த யோசேப்பு. அதெல்லாம் தேவனுடைய திட்டம். ராஜாவுக்கு சமையல் பண்ணுகிறவன் ஒருத்தன், ராஜாவுக்கு திராட்சரசம் ஊத்தி கொடுக்கிறவன் ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டாங்க. குற்றம் செய்யப்பட்டவங்க சிறைச்சாலையில கொண்டு வந்து போடப்பட்டாங்க. ரொம்ப நாளா சிறையில கிடக்குறாங்க. அந்த சிறைச்சாலையில தான் யோசேப்பு இருக்கிறாரு. அவங்க கலங்கி, ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் சொப்பனம் வந்திருக்கு. அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கி இருந்தாங்க. அப்ப யோசேப்பு அவங்க இடத்துல விசாரித்த உடனே 2 பேரும் சொப்பனத்தை சொல்றாங்க. 2 பேருக்குமே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அதுல ஒருத்தன் சொப்பனத்தை சொல்றான், ஒரு திராட்சை செடியை பார்த்தேன், அதுல 3 செடியை பார்த்தேன், அதுல கொலைகள் தொங்கிக்கிட்டு இருந்தது, என் கையில பாத்திரம் இருந்ததுன்னு சொல்றாரு. உடனே யோசேப்பு, இன்னும் 3 நாள்ல உன் குற்றம், அதாவது நீ குற்றவாளி இல்லை அப்படி சொல்லி நிரூபிக்கப்பட்டு ராஜாவுக்கு பக்கத்துல நீ அவருக்கு அந்த பானபத்திரத்தை, மதுபானத்தை, திராட்சரசத்தை ஊற்றி கொடுப்ப, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இவர் சொன்னபடியே அது நடந்தது. மறுபடியும் ராஜாவின் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. அந்த பானபத்திரக்காரன் உயர்வதற்கு யார் காரணமா இருந்தது? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். யோசேப்பு. ஆனா யோசேப்பு எல்லாரும் சொல்றதானே, ஒருத்தவங்க நல்லா இருக்க போறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யறோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ நல்லா இருக்கும்போது எங்களை என்ன செஞ்சுக்கோ, நினைச்சுக்கோ. ஆனா அப்படி யாராவது நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. மனிதனுக்கு பேர் என்ன தெரியுமா? மறந்து விடுகிறவன். அவன் தான் மனிதன். மறந்துட்டான். யோசேப்பு கேட்கிறான், எப்பா நான் செய்யாத குற்றத்துக்கு வந்து இந்த சிறைச்சாலையில கிடக்கிறேன், இந்த ராஜாட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடு அப்படின்னு என்னை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க போனோன்னே அவன் மறந்துட்டான். ஆனா மனிதர்கள் மறக்கலாம், ஆனா தேவன் மறப்பாரா? யோசேப்ப தேவன் மறக்கல. அந்த பானபத்திரக்கார ராஜாவின் பக்கத்துல தான் இருக்கிறான். ராஜாவுக்கு ஒரு நாள் சொப்பனம் வருகிறது. அதுக்கு யாரும் அர்த்தம் சொல்ல முடியல. அப்ப அந்த பானபத்திரக்காரனுக்கு தெரியுது, ஐயோ சிறைச்சாலையில நமக்கு ஒரு பிள்ளையாண்டன் உதவி செய்தானே, இவரைய பிள்ளையாண்டன், ஐயோ நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட அவனை அறிமுகப்படுத்தி ராஜாவின் இடத்துல அழைத்து வர வைத்து ராஜாவுக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வைத்து ராஜா அவனை விவேகமுள்ளவனாய் கண்டு எகிப்து தேசத்திற்கு பிரதம மந்திரியாய் மாற்றப்பட்டார். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா, மற்றவங்களுடைய உயர்வுக்கு காரணமா இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், யார் மேலையும் பொறாமப்படாதீங்க. யாரும் உயரணும்னு, யாரும் உயரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நான் உயராட்டாலும் பரவாயில்ல, நீயாவது நல்லாரு, நான் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீயாவது நல்லா இரு அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா கர்த்தர் என்ன நினைப்பார் தெரியுமா? அவனும் நல்லா இருக்கட்டும், நீயும் நல்லாரு. அவனும் நல்லா இருக்கட்டும், நீ நல்லாரு. ஏசப்பா அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதாவது ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானாய் வளராது. தேவனே என்ன செய்வார்? வளர்ப்பார். எத்தனை பேர் மற்றவங்களுடைய உயர்வுக்கு காரணமா இருப்பீங்க? கைகளை உயர்த்தி காமிங்கள. உங்களால ஒருத்தன் உயரணும். உயரத்துல போய் நின்னுக்கிட்டு உங்களை அறிமுகப்படுத்தணும். 2 கைகளை கூட உயர்த்தி காமிங்கள. நம்ம தேவனை போல இன்னைக்கெல்லாம்
கை போட்டுருங்களேன். நான் சொல்றேன் பாத்தீங்களா, என்னுடைய உயர்வுக்கு காரணம் யாரு சொல்லுங்களேன்? ஜீசஸ். சத்தமா சொல்லுங்களேன். என்னுடைய உயர்வுக்கு காரணம் யாரு? ஜீசஸ். 2000 இப்படி புது வருஷம் ஆராதனை கொண்டாடணும். எத்தனை பேர் பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் தான் இருக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஒரு 17 பேர், அவ்வளவுதான். ஒரு வெளியே பச்சையாபுரத்தில் தான் ஒரு வாடகை வீட்டில் வெளியே நின்று, அங்கிட்டு ஒரு சபை இருந்துச்சு. அவங்க சீக்கிரமே ஆரம்பிச்சிருவாங்க. நான் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு யோசித்து வெளியே நின்று கொண்டிருந்தேன். கர்த்தர் நம்ம சர்ச்சுக்கும் இவ்வளவு பாத்து மக்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கை தட்டுங்களே இயேசுப்பா. இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. என்னுடைய மேன்மைக்கு, என்னுடைய உயர்வுக்கு, என்னுடைய எல்லாவற்றிற்கும் காரணம் என் ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன், இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன். அந்த உயர்வை நீங்க பாப்பீங்க. இயேசுநாதரை போல நாமும் மற்றவங்களுடைய உயர்வுக்கு காரணமாகுமே. பக்கத்தில் ஒன்று பார்த்து சொல்லுங்களேன், மற்றவங்களுடைய உயர்வுக்கும் நாமும் காரணமாகுமே. ஒரு ஆசிரியரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு கிராமத்தில் அவர் ஒருத்தர் தான் ஆசிரியர், அரசாங்க வேலை செய்கிறார். ஆனா நான் சொல்றது நல்ல கவனிங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் ஆசிரியராக இருக்கணுமா, மற்றவங்க யாரும் ஆசிரியராக இருக்கக்கூடாதான். அதனால அந்த ஊரில், அதாவது அந்த காலத்தில் கிராமம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் போஸ்ட்மேன்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊரில் யாராவது படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த லெட்டரெல்லாம் அந்த வாத்தியார் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வாத்தியார் ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்பார். யாருக்காவது இன்ட்ரி வந்திருக்கிறதா, யாருக்காவது காலேஜில் அட்மிஷன் வந்திருக்கிறதா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கிறதா அப்படின்னு பார்ப்பார். அப்படி இருந்துச்சுன்னா டர்ன்னு கழிச்சு போட்டுருவார். இப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருப்பார். டர்ன்னு கழிச்சு போட்டுருவார். ஆனால் அவர் மரித்து போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்ட்ரைக், வெளியில இருந்து ஆள் வர முடியல, உள்ள இருந்து ஆள் வெளியே போக முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களுடைய உயர்வுக்கு நம்ம காரணமா இருக்கணுமே தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கை தரம் உயராமல் போவதற்கு நம்ம காரணமாக கூடாது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. எத்தனை பேர் மற்றவங்களுடைய உயர்வுக்கு காரணமாவீங்க? கைகளை உயர்த்தி காமிங்களேன். என்னால் 4 பேருக்கு நான் உதவி செய்வேன், நல்ல வழி காமிப்பேன். யாராவது காலேஜில் அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னா, இருக்கிறதுலையே எழும முடியாமல் கேவலமாக இருக்கிற கோர்ஸை காமிச்சு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா தான் அவன் முன்னேற மாட்டான். அப்படின்னு சில ஆட்கள் அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம தான் இந்த கோர்ஸ் எடுத்து இப்படி போயிட்டோம்னா அவனாவது முன்னேறட்டும், அவனுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏற்படுத்தி கொடுத்து பாருங்களேன், உங்களை கர்த்தர் தானாய் உயர்த்தி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2வது ஒரு காரியத்தை வேகமாய் வாசிங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16, 28, 29. அப்பொழுது சிம்சோன் வாசிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே,
நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. நான் சொல்றது நல்லா கவனிங்க. சிம்சோனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பாட்டி ஆயிட்டாங்க. சிம்சோனை பத்தி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பயங்கரமான பராக்கிரமசாலி. அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்துல காரியங்களை செய்வான். ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவித்தவன். 300 நரிகளை பிடித்து அதன் வாள்களிலே தீப்பந்தத்தை வைத்து பெலிஸ்தியருடைய வெள்ளாமையை பாழாக்கினவன். அவன் பெலிஸ்திய பட்டணத்துக்குள்ளே இருந்த பொழுது அவனை அடைச்சு போட்டுட்டாங்க பட்டணத்துக்குள்ள. ஆனா அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்து வெளியே வந்து அந்த நில கதவை அப்படியே அசைச்சு புடுங்கி தோல் மேல வச்சுட்டு போனான். அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் தெளிலாள் என்கிற ஒரு பெண்ணோடு சிநேகமாயிருந்து விபச்சார பாவத்தில் விழுந்து தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்து, முடியை இழந்து, பிரதிஷ்டையை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, ஆவியானவரை இழந்து, இப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ணை குருடாக்கிட்டாங்க. 2 கம்பிகளை பழுக்க காய்ச்சி அவன் கண்ணை தோண்டி எடுத்துட்டாங்க. கையில விலங்கு, காலில் விலங்கு, ஒரு பெரிய அரங்களை கொண்டு வந்து 2 தூணு அதை நிறுத்திக்கிட்டு இருக்கிறது. 3000 பேருக்கு உட்காரக்கூடிய அந்த அரங்குல நடுவுல கொண்டு வந்து அவனை கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. ஒரு காலத்துல சிம்சோன் அப்படின்னா பெலிஸ்தியருடைய தொடையெல்லாம் நடுக்கும், அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. ஆனா இன்னைக்கு கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க, கொட்டி விளையாடுறாங்க. ஏன்னா அவனுக்கு கண்ணு தரல. நீங்க கூட இந்த நிலையில இருக்கலாம். ஒரு காலத்துல மகிமையா இருந்து, ஒரு காலத்துல மேன்மையா இருந்து, இன்னைக்கு சிறுமை அடைந்தவர்களா காணப்படலாம், மகிமை இழந்தவங்களா காணப்படலாம். உங்களை அநேகர் பரியாசம் பண்ற அளவுக்கு உங்களுடைய லைஃப் மாறி இருக்கலாம். ஆனா மனம் திரும்பினீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் உங்களை நினைப்பாரு. இந்த சிம்சோன் அந்த பெலிஸ்தியர்களுக்கு நடுவில் அந்த 2 தூணு பக்கத்துல நின்று கொண்டு அவன் கேட்ட கேள்வி, தேவனே என்னை திரும்பவும் பலப்படுத்துவீரா? என்ன பலப்படுத்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் செஞ்சது உண்மைதான், மகிமை இழந்தது உண்மைதான். ஆனா இப்ப நான் உணர்ந்துட்டேன், இப்ப நான் மனம் திரும்புறேன், என்னை நினைப்பீரான்னு கேட்ட போது கர்த்தர் மறுபடியும் அந்த பலத்தை கொடுத்தாரு. நம்ம ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டாரு. உன்னை மறுபடியும் எழுப்புவாரு. நீ எந்த நிலைக்கு போனாலும், எவ்வளவு கீழான நிலைக்கு, எழும்பவே முடியாத நிலைக்கு போனாலும், ஏசப்பா உன்னை நினைச்சிட்டார்னா நீ எழும்பி ஆவ. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புகிறவர்களை நான் என்ன செய்கிறதில்ல, மறப்பதில்லை. தவறுகளை உணர்ந்து, அப்பா நாம் பாவி, தவறு பண்ணிட்டேன் ஐயா, விழுந்துட்டேன் ஐயா, ஆனா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படி சொல்லிட்டு மனம் திரும்பினீங்கன்னா இனி நான் நல்லா வாழ்வேன் ஆண்டவரே, இனி உமக்கு மகிமையா வாழ்வேன் ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்க மனம் திரும்பினீங்கன்னா ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாரு. பாவத்தோடு வாழ்ந்தால்தான்
உங்களுடைய சிறுமை உங்களை விட்டு போகாது. ஆனால் நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார்? நினைவு கூறுவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாசித்த வேத வசனத்துல கூட, நான் சொல்றத கவனமா கேளுங்க, நம்ம வாசித்த வேத வசனத்துல கூட அவர் சொல்றாரு பாருங்களேன், யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. யாக்கோபுன்னு சொல்றாரு, இஸ்ரவேலுன்னு சொல்றாரு. யாக்கோபு யாரு? யாக்கோபுனா எத்தனை அர்த்தம், இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், அதாவது தேவனுடைய பிரபு, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுடைய கட்டளைகளை கை கொள்றவன் தான் இஸ்ரவேல். யாக்கோபு ஒரு நாள் எத்தனா இருந்தான், ஏமாத்துக்காரனா இருந்தான், ஏமாத்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்றவனா இருந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு உணர்த்தின பின்பு மனம் திரும்பி இஸ்ரவேலா மாறிட்டான். இனி உன் பேர் இஸ்ரவேல் எனப்படுவதாக கர்த்தர் அவனை மாற்றி அவனை ஆசீர்வதிச்சாரு. இப்ப கர்த்தர் சொல்கிறாரு, அந்த இஸ்ரவேலை பார்த்து தான் சொல்றாரு, ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீங்க யாக்கோபா ஒரு காலத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை இஸ்ரவேலாய் மாற்றின பின்பு, இஸ்ரவேலாய் நீங்கள் மாறின பின்பு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ எந்த இடத்துல நின்னையோ, முதல்ல எந்த இடத்துல உன்னை நான் கொண்டு வந்தேனோ, எந்த இடத்துல இருந்தியோ, எவ்வளவு மகிமையில இருந்தியோ, எவ்வளவு மேன்மையில இருந்தியோ, எவ்வளவு கனத்துல இருந்தியோ, அதே நிலையில உன்னை நான் கொண்டு வருவேன், உன்னை உயர்த்துவேன், என் திட்டத்தை நிறைவேற்றுவேன். நம்பினீங்க நான் தலைக்கு மேல கூட கை தட்டி கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியில நிரம்பி என்னையும் எழும்ப பண்ண ஆண்டவரே, என்னையும் துளிர்க்க பண்ண ஆண்டவரே, என்னையும் திரும்ப பண்ணும், என் மகிமைக்கு திரும்ப பண்ணும். என் மதுபான போதையினால என் சொத்தை அழிச்சிட்டானே, என் குடும்பத்தை உடைச்சிட்டானே, என் ஊழியத்தை உடைச்சிட்டானே, அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நல்ல தலைக்கு மேல கை தட்டி தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இஸ்ரவேலே, ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆவியானவர் வர்றாரு பாருங்களேன், அநேகரை நிரப்புறார் பாருங்களேன். உண்மையா நிறைய பேர் ஆவியானவர் நிரப்புகிறாரு, நிறைய பேர் மேல ஆவியானவருடைய வல்லமை இறங்குகிறது. உன் மகிமையை திரும்ப பண்ணுவேன். முந்தின மகிமையை பார்க்கலாம், பிந்தின மகிமை பெரிதா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறாரு, தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் மேலதான் கர்த்தர் வருகிறாரு. நீதான், உனக்கு தான் இந்த வார்த்தை, நீதானே கேட்ட, திரும்ப வருமாயா மகிமை, முந்தின இடத்திற்கு நான் மறுபடி வருவேனா கேட்டையில கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. திரும்ப வருகிறது உன் அபிஷேகம், திரும்ப வருகிறது உன் வேலை, திரும்ப வருகிறது உன் பொருளாதாரம், திரும்ப வருகிறது உன் கனம், திரும்ப வருகிறது உன் மகிமை. கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, நிச்சயமா உன்னை உயர்த்துவேன்னு சொல்றார். எவெல்லாம் உன்னை கண்ணாம்பூச்சி விளையாண்டானோ, எவெல்லாம் உன்னை பரியாசம் பண்ணானோ, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீ இழிவு அடைகிறத நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய இருதயத்துல நான் அதை வெறுக்கிறேன். உன்னை மகிமையில தான் பார்ப்பேன், உன்னை கனத்துல தான் பார்ப்பேன், உன்னை சிங்காசனத்துல தான் பார்ப்பேன். ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை. நீ இஸ்ரவேல், நீ தேவனுடைய பிள்ளை. நீ விழுந்தால் உன்னை எழுப்புவேன். நீதிமான் 7 தடவை விழுந்தால் மறுபடி எழுந்திருப்பான். என்ன, அவன் இஸ்ரவேல். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார், இஸ்ரவேலை திரும்ப பண்ணுவார், இஸ்ரவேலுடைய மகிமையை திரும்ப பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க, மனம் திரும்புங்க, விட வேண்டிய பாவங்களை விட்டுருங்க. இந்த பாவத்தினால தானே மகிமையை இழந்து போனேன், விட்டுறேன்னு சொல்லி விட்டுருங்க. சிநேகங்களை விட்டுருங்க. ஒரு பெண் தெளிலா சோரா காற்றங்கரையில் உட்கார்ந்து இருந்தா, அவட்ட போய் சிநேகமா இருந்து
அவளை நம்பி தன்னுடைய முடியெல்லாம் இழந்துட்டான். அவ 20 வெள்ளிக்காசுன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு அன்பு காமிக்கிற மாதிரி இவனுடைய ரகசியத்தை கேட்டு முடிய சிரைச்சிட்டா, 7 சடை. அதுக்கு பிறகு பெலிஸ்தியர்கள் வந்து இவனை பிடிக்கிறாங்க, கோழி குஞ்சியை பிடிக்கிற மாதிரி பம்மிட்டான். கூட்டு போய் கண்ணை தோண்டு, நாங்க எவ்வளவு கொடூரமானவன் பாருங்களேன். பெலிஸ்தியன் 2 கண்ணை அப்படி தோண்டிட்டான். ஆனால் தேவன் உன்னை மறப்பதில்லை. நீ எந்த நிலைக்கு போனாலும், கடைசி நிலைக்கு நீ கொண்டு போகப்பட்டாலும், அங்கிருந்து உன்னை நான் எழும்ப பண்ணுவேன். நீ இஸ்ரவேல் என்பதை திரும்ப நினைப்பூட்டுவேன். அந்த பெலிஸ்தியனை கலங்கடிப்பேன். கர்த்தர் சொல்றார், நம்புனீங்க நான் தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுகிறேன். ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, நல்லா பேசுங்க, எல்லாரும் வாய் திறந்து. ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில் ஓ மேல அபிஷேகம் வருகிறது, வல்லமை வருகிறது. பாருங்களேன், சில பேர் மேல காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த வருஷம் பாரு, உன் வீட்டுக்கு நன்மை வரும் பாரு. இந்த வருஷம் பாரு, உன் பிள்ளைகளை நீ கரையேற்றுவ பாரு. இந்த வருஷம் பாரு, உன் கையில ஒரு குழந்தைய வச்சிருப்ப பாரு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்புனீங்கன்னா நல்ல கை தட்டுங்க. நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவர் வரட்டும், பரிசுத்த ஆவியானவர் வரட்டும். எல்லாரும் மேல வாங்க, டாடி வாங்க. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை மாறுவதே இல்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. என் வார்த்தை மாறுவதே இல்லை. உன்னை கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை. உன்னை கைவிடுவதில்லை. விட்டு விலகுவதில்லை. என்னால் நீ மறக்கப்படுவதில். என் வார்த்தை மாறுவதே இல்லை. தெருவில் போகிற ஓனாய் கூட உங்களை பார்த்து கிண்டல் பண்ணும், உங்களை பார்த்து கேலி பண்ணும். ஏன்னா நீ முந்தி இருந்தது மாதிரி இல்லையே அப்படி சொல்லி அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய உள்ளம் குமுறும். தன் பிள்ளையை நோக்கி பார்ப்பார். மனம் திரும்பு மகனே, உன்னை அவனுக்கு முன்னாடி சிறந்திருக்கும்படி செய்வேன். அவன் உன் காலில் வந்து விழும்படி நான் உன்னை உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு. உன் சிறுமைக்கு காரணமான, உன் ஏளனத்துக்கு காரணமான உன் சிற்றின்பங்களை விட்டு மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமுள்ளவராய் இந்த வருஷத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 காரியம் தான் இருக்கிறது. வேகமாய் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும், நான் திராட்சை ரசமாகிலும், மதுவாகிலும் குடிக்கவில்லை, மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஹல்லேலூயா. நான் முதலாவது சொன்னேன், பிறர் உயர்வுக்கு காரணமாகிறவர்களை தேவன் மறப்பதில்லை. 2வது சொன்னேன், மனம் திரும்புகிறவர்களை
மூன்றாவது சொல்லுகிறேன், தேவனிடத்தில் தங்களுடைய இருதயத்தை கொடுக்கிறவர்களே, தேவனுக்கு தங்கள் இதயத்தை கொடுக்கிறவர்களே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்னாள் எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுடைய கணவர் பேரு எல்கானா. ஒருவேளை குழந்தை அன்னாளுக்கு இல்லை என்று சொல்லி 2வது திருமணம் பண்ணினாரோ அது சொல்லப்படவில்லை. ஆனால் 2 மனைவி அவருக்கு. அந்த இளையவள் பெண்ணினாளுக்கு குழந்தைகள் இருக்கிறது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் கணவர் நல்ல கணவர். வருஷந்தோறும் சீலோவில் உள்ள தேவாலயத்துக்கு பலி செலுத்த வருவார்கள். அப்ப அந்த பலி விருந்து அன்னாளுக்கும் கொடுக்கப்படும், பெண்ணினாளுக்கும் கொடுக்கப்படும். அன்னாளுக்கு 2 மடங்கு கொடுக்கப்படும். அன்னாளை அவளுடைய கணவர் ஆறுதல் படுத்துவார். 10 குமாரருக்கு நான் சமம் இல்லையா அப்படி சொல்லி ஆறுதல் படுத்துவார். இப்படித்தான் வருஷந்தோறும் ஓடிக்கொண்டிருந்தது வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அன்னாளுடைய கணவருடைய இன்னொரு மனைவி பெண்ணினாள் ரொம்ப விசனப்படுத்திட்டாள். அப்ப இந்த அன்னாள் ஆலயத்துல போய் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாங்க. எனக்கு நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீர் என்றால் நான் அதை உமக்கே தருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அழுது ஜெபம் பண்றாங்க. அதாவது அந்த ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர் ஏலிக்கு மதுபான அருந்திட்டு உளர்றது மாதிரி தெரிந்திருக்கிறது. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன நீ மதுபானம் அருந்திட்டு உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அவ சொல்றா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் என் இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றி இருக்கிறேன்னு சொல்றான். அப்போ அவர் சொல்றாரு, உன் வேண்டுதல் படி ஆக கடவுதுன்னு சொல்றாரு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பின்பு அன்னாளையே அவளுடைய கணவன் அறிந்தார். ஒரு கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால், சாமுவேல் என்று பெற்றெடுத்தாள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இருதயத்தை கொடுத்த பின்பு அன்னாள் துக்க முகமா இருக்கவில்லைன்னு பைபிள்ல போட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த அன்னாளை தேவன் மறக்கல, நினைச்சார். அந்த வசனத்தை கூட வாசிங்களே. 1 சாமுவேல்ல 1வது அதிகாரத்துல 19வது வசனம் நினைக்கிறேன். அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் நினைச்சிட்டார்ல. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எல்லாம் நினைக்கல. எத்தனையோ வருஷம் ஆலயத்துல பலி செலுத்தி இருக்கிறா, அப்பெல்லாம் நினைக்கல. ஆனா எப்ப நினைச்சாரு? இருதயத்தை கொடுத்தா. இன்னைக்கு நிறைய பேரு ஏசப்பாட்ட வருவாங்க, ஆனா இதயத்தை கொடுக்க மாட்டாங்க. சரீரம் இங்க இருக்கும், சரீரம் இங்க இருக்கும், ஆனா இதயம் அவங்களிடத்துல இருக்கும். உங்க இருதயம் உங்களிடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க சர்ச்சுக்கு பணிமனை போக்குவரத்துல பஸ் ஓடுறது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. போக வர. ஆனா ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா என்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறையோ அன்னைக்கு தான் கர்த்தர் உன்னை நினைப்பாரு, உன்னை மறக்க மாட்டாரு. உன் துக்க வாழ்க்கையை ஆண்டவரு மாத்துவாரு. பைபிள்ல சொல்லப்படுகிறது, அவள் இதயத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தா அவள் துக்க முகமா இருக்கல. அப்ப அன்னைக்கே அற்புதம் நடந்துருச்சு. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், என்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களோ, கையை பிடிச்சு சொல்லுங்களேன், அந்த நாள் தான் உங்களுடைய மிராக்கிள்ஸ் டே. சத்தமா சொல்லுங்களேன், என்ன டே? என்ன டே? சொல்லுங்களேன், என்ன டே? சத்தமா தான் சொல்லுங்களேன்.
அற்புதத்தினால், இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க, அற்புதத்தினால். அல்லேலூயா. நல்ல கை தட்டுங்களேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். உங்க இருதயத்தை, வாலிபர்களே உங்க இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுங்க. சகோதரர்களே உங்க இருதயத்தை ஏசப்பாவுக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க இருதயத்தை கொடுக்கிறதுனா, அதாவது உங்களுடைய இருதயத்தை போல நேசிப்பீங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறது தான். இந்த அன்னாள் முதல்ல எதை அதிகமா நேசித்திருக்கிறாள்? பிள்ளை. எதை அதிகமா நேசித்திருக்கிறாள்? பிள்ளை. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் பிள்ளை என்னது? இருதயம். கடவுள் அடுத்து, பிள்ளை ஃபர்ஸ்ட். பிள்ளைய நீங்க ஃபர்ஸ்டா வைக்கிறீங்கன்னா உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கல. இவா என்னைக்கு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தந்தீர்னா அதை உமக்கே தருவேன்னு என்னைக்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்னைக்கு தான் குழந்தை பிறந்தது. நீங்களும் உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும். எனக்கு நீர் குழந்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை உங்க குழந்தை, உங்களுக்கு தான் வளர்ப்பேன் ஏசப்பா அப்படி சொல்லிட்டு அதை கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்களுக்கும் தருவாரு. ஆனா கர்த்தருக்கு எத்தனை பிள்ளை கொடுத்தாலும் அதை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்குள்ள நேசிங்க. பிள்ளைகளை விக்கிரகமாக்காதீங்க, பிள்ளைகளை முதன்மைப்படுத்தாதீங்க, பிள்ளைகளை உயிராக்காதீங்க. பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் தான் தேவனுக்கு இருதயத்தை கொடுத்தவர்கள். இரண்டாவது, மதுபானம், சிற்றின்பம், இதெல்லாம் நீங்க விரும்புறீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்கல. டிவியில விடிய விடிய சீரியலை பார்த்துட்டு பாண்டியன் ஸ்டோர், சித்ரா செத்து போயிட்டான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு இருதயத்தை கொடுக்கல. சித்ரான்னா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி காமிங்க. ஆண்களுக்குமா தெரியும்? ஹல்லேலூயா. எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டிவிலையும் செய்திலையும் அதைத்தான் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அப்பதான் கூர்ந்து பார்த்தேன். ஓ, இது ஒரு திரைப்பட நடிகை போல, ஒரு பிரபலமான ஒரு பின்னணி, அதாவது சீரியல் நடிகை போல நினைச்சேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதில் தான் சின்சியரா டிவிக்குள்ள மண்டையை விட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஹார்ட்டை கொடுக்கல, நீங்க இருதயத்தை கொடுக்கல. சினிமாவுக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகைகள். ரசிகைகள் யாருக்கு நீங்கள் ரசிகைகள்? சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகைகள். ஆமே, அப்படியா? கை அப்படித்தானே வச்சிருக்கிறீங்க. நிறைய இன்னைக்கு வாலிபர்கள் கல்யாணம் முடிஞ்சா அதுல பாஸ்டரை போடலாம், அல்லது பரிசுத்த ஆவியானவரை புறாவை போல போடலாம், ஒரு வசனத்தை போடலாம். ஆனா சினிமா நடிகர்கள் எவ்வளவு கேவலமா போச்சு பாருங்களேன் உலகம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை தேவனுக்கு என்ன செய்ய கொடு. மதுபானத்துக்கு கொடுக்காதீங்க. விடிய விடிய கோட்டரை சுத்தி சுத்தி வராதீங்க. கோட்டரை மோட்டர் மாதிரி குடிக்காதீங்க பிரதர். நான் சொல்றேன், சீக்கிரம் செத்து போறவங்களுக்கு சில அடையாளங்களை நான் சொல்றேன். ஒருத்தன் சோறே திங்க மாட்டேங்கிறான்னா சீக்கிரம் சாவ போறான்னு அர்த்தம். ஒருத்தன் வெறும் சோறா திங்கிறான்னா சீக்கிரம் சாவ போறான்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தன் சோறு சாப்பிடாம மனைவி பிள்ளைகளை பார்க்காம கோட்டரே சுற்றி சுற்றி வரானா சீக்கிரம் சாக போறான்னு அர்த்தம். ஒருத்தன் பீடியவே விடிய விடிய குடிச்சிட்டு கிடக்கான், காப்பு 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 காப்புன்னு, சீக்கிரம் சாக போறான்னு அர்த்தம். ஒருத்தன் போயலையை இழுத்து இழுத்து உள்ள அமுக்குறானா சீக்கிரம் சாக போறான்னு அர்த்தம். அவன் தான் இப்போ உலகத்தில் செத்துக்கிட்டு இருக்கான். நுரையீரல்லாம் வெந்து போகுது. சகோதரா, ஆண்டவர் உன்னை மரிக்கிறதுக்காக படைக்கல, இந்த உலகத்தை ஆள்றதுக்காக உன்னை படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை ஆள்றதுக்காக படைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல ராஜ்யபாரம் பண்றதுக்காக படைத்திருக்கிறாரு. மதுபான பக்கத்துல உன்னுடைய சிந்தையை திருப்பாதே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. இனி மதுபானத்தை நான் தொட மாட்டேன், இனி பீடி சிகரெட்டை நான் தொட மாட்டேன், இனி சினிமா சீரியலை நான் தொட மாட்டேன். எல்லாத்துக்கும் இன்னையோட டாடா. இயேசுதான் என்னுடைய ஆவியானவர், தான் என்னுடைய ஆளுநர். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுங்க.
பிள்ளைகளை கொடுக்குறீங்கன்னா இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. பிள்ளைகளை நேசிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் காட் லார்ட வச்சிருங்க, இயேசு வச்சிருங்க. ஆபிரகாம் யாரை வச்சிருந்தாரு? முதல்ல பிள்ளையை வைத்திருந்தாரா, கடவுளை வைத்திருந்தாரா? கடவுளை வச்சிருந்தார். அதனாலதாங்க ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்தார். அது மாதிரி நீங்களும் கர்த்தர்கிட்ட கொடுத்துருங்க. அது யார் கொடுத்த பிள்ளை? பிள்ளை யாரு கொடுத்த பிள்ளை? சொல்லுங்களேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். சொல்றதுக்கு பயப்படுறீங்களா? பிள்ளைகள் யாரால் வந்த சுதந்திரம்? சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. அது மாமியாரால் வந்த சுதந்திரம் கிடையாது, வீட்டுக்காரால் வந்த சுதந்திரம் கிடையாது, மனைவியால வந்த சுதந்திரம் கிடையாது, அரசாங்கத்தில் வந்த சுதந்திரம் கிடையாது. அது பரலோகத்தில் இருக்கிற பிதா விரும்பினாரு. உந்தா வச்சுக்கோ, உனக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளையை வச்சுக்கோ, பெண் பிள்ளையை வச்சுக்கோன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த மாதிரி இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை விரும்புங்க. காரியங்களை நேசிங்க, ஆவிக்குரிய காரியங்களை விரும்புங்க. தேவன் உங்களை மறப்பதில், உங்களை அவருடைய இருதயத்தில் வச்சு நினச்சிக்கிட்டே இருப்பார். உயர்வை தருவார். உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ ஆசீர்வாதங்களை தருவார். அன்னாளுக்கு எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சாமுவேலை சேர்த்து 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அதுவும் கனத்திற்குரிய பிள்ளையை கொடுத்து அவளை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. சீக்கிரமா உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்க இருதயத்தை கொடுங்க. ஏதாவது விட வேண்டியது இருந்தா விட்டுருங்க. மனம் திரும்புங்க, இருதயத்தை கொடுங்க. 2 காரியம் இருக்கிறது. நான் ஒரு காரியம் மட்டும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். எஸ்தர் 6:2-3. எஸ்தர் 6:2-3. அப்பொழுது வாசல் காக்கிறவர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தனாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரன் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தன் போதும். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. சில நன்மைகளை நம்ம செஞ்சிருப்போம், நம்ம மனிதர்கள் மறந்திருப்பாங்க. நம்முடைய உயர்வுக்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பார்கள். அதாவது சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ராஜாவுக்கு நன்மை செஞ்சாலோ அவங்களுக்கு ராஜாவுக்குரிய கணம் கொடுக்கணும். வாயில் காவலாளியாய் உட்கார்ந்திருக்கிற மொர்தெக்காய் பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் சூசான் அரண்மனையில் வாயில் காவலராய் உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்துல 2 பேர் ராஜாவை கொலை செய்யறதுக்கு தீர்மானிக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா அதை போய் தெரியப்படுத்துறாரு. ராஜா அதுல இருந்து காப்பாற்றப்படுகிறார். இது எழுதப்பட்டிருக்கிறது புஸ்தகத்துல. ஆனா இதுக்கு உயர்வு கொடுக்கப்படணும், இதுக்கு மேன்மை கொடுக்கப்படணும். ஆனா கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க நன்மை செய்யறவங்களா இருங்க. உங்க நன்மை ஒரு நாள் என்ன செய்யாது, மறக்கப்படுவதில்லை. மனுஷர்கள் உங்க நன்மையை மறந்தாலும் ஆனா தேவன் உங்க நன்மையை மறக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாம இராதீங்க. தீமை செய்யாதீங்க. யாருக்கும் என்ன செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. ஒருத்தவங்களை காப்பாற்றணும், ஒருத்தவங்க நல்லா இருக்கணும், ஒருத்தவங்க பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில நன்மைகளை நீங்க செஞ்சீங்கன்னா, ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு நன்றி இல்லாம போகலாம். மனிதர்களுக்கு நன்றி இருக்காது தான், ஆனா தேவனுக்கு நன்றி இருக்கிறது. நிச்சயமா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. ஏசப்பா உங்களுக்கு நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார். இந்த வருஷத்துல உங்களை மறவாமல் தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனம் நிழலாக வரும், அடுத்து நிஜமாவே வந்துடும். இந்த முருதக்காய்க்கு ஆண்டவர் ராஜாவினிடத்துல நினைப்பூட்டி, ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா போட்டிருக்கிற வஸ்திரம், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கணமெல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த முருதக்காயை குதிரையில் உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி அவனை புகழ்ந்து கொண்டே போவார்கள். அந்த மாதிரி கனம் முதல்ல கொடுக்கப்பட்டது. அதுவும் முருதக்காயின் எதிரி ஆமானையே ஆண்டவர் புகழ வச்சாரு, அவனையே கனப்படுத்த வச்சாரு. நான் சொல்றேன், உங்களை வீழ்த்தணும், உங்களை அழிக்கணும், உங்களை நீங்க கீழே விழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள வச்சு, அவங்கள சொல்ல வச்ச அவங்க கண்களுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி காட்டுவாரு. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க சத்துருக்களை பார்த்து, ஆமான்களை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க முன்னேறுவதற்கு யாரெல்லாம் தடை பண்றாங்களோ அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. அவங்க கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ராஜாவை போல கனப்படுத்துவாரு. ராஜாவின் கனம் உங்களுக்குள்ள வரும். ஆனா நீங்க மற்றவங்களுக்கு நல்லதான் செய்யணும், தீமை செய்யக்கூடாது, செய்வன வைக்கக்கூடாது, மை வைக்கக்கூடாது, நாசமா போன்னு சொல்லக்கூடாது, பொறாமப்பட்டு எதுவும் போட்டு கொடுக்கக்கூடாது, மற்றவங்க கீழே விழுகிறதுக்கு காரணமாக கூடாது, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நன்மை செய்யணும். 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்களேன். யாத்ராமம் 3:2. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும். யாத்ராமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று. யாத்ராமம் 3:2 தானா? அதாவது கர்த்தர் அவங்கள கண்ணோக்கினார் அப்படின்னு இருக்கும். யாத்ராகமம் வாசிங்க 3:25. வாசிங்க. அதான் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். 2வது அதிகாரம் 24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோங்க, நல்லா நிமிர்ந்து பார்த்து. ஆண்டவர் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணீரை, உபத்திரவத்தை, பாடுகளை, வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றாரு. உங்களை கர்த்தர் ஒரு நாள் நினைவு கூறுவார். உங்க கண்ணீர் அவரால் பார்க்கப்படும், உங்க கதறல் அவரால் கேட்கப்படும். உங்களுக்கு விடுதலை சீக்கிரமாய் வர போகிறது. எனக்கு இந்த இதில் விடிவில்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாய் ஒரு விடிவு உண்டு. ஏன்னா நீதியின் சூரியன் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருள் என்பது கிடையாது. உபத்திரவப்படுத்துறாங்களா உங்க கணவர்? கண்ணீரை அனுபவிக்கிறீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் இந்த பார்வோனுடைய ஆவியை போல ஆவியை கொண்டிருந்து உங்களை ரொம்ப அடிமைப்படுத்துறாங்களா? உங்களை அடிமை மாதிரி நடத்துறாங்களா? ஆனால் சோர்ந்து போகாதீங்க. இஸ்ரவேலை கண்ணோக்கி பார்த்த தேவன் உங்களை ஒரு நாள் கண்ணோக்கி பார்க்க போகிறார். உங்களை நினைக்க போகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற உங்களை நினைக்க போகிறார்.
கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் சிந்துகிற, ஏசப்பா இதுல இருந்து எனக்கு ஒரு விமோசனம் இல்லையா, ஏசப்பா இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா நீ ஏங்குகிற மகளே, செத்துடலாம்னு சில நேரம் நினைக்கிற நீ, உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு தீர்க்க தரிசனமா, சாவு வந்தாலும் பரவாயில்லையே, இந்த வேதனை தாங்க முடியலையே, இந்த உபத்திரவம் தாங்க முடியலன்னு நினைக்கிற ஆண்டவர் உனக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உன்னை நான் மறப்பது இல்லை, உன் உபத்திரவங்களை உன் கண்ணீரை நான் மறப்பது இல்லை, உன்னை நினைவு கூறுவேன், உனக்கு ஒரு ரட்சிப்பை எழுப்புவேன், உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை அனுப்புவேன், உன் வீட்டுக்கு ஒரு விடுதலை அனுப்புவேன், நீ நிம்மதியாய் தூங்குகிற காலத்தை நான் எழுதி வைக்கிறேன் புத்தகத்துல. நல்ல கைத்தட்டி, தலைக்கு மேல கூட கைத்தட்டி, கலங்காதே, உன் கண்ணீரை தொடச்சிட்டு போ, இன்னைக்கு சந்தோஷத்தோடு போ, சீக்கிரம் உன் கண்ணீர் தொடக்கப்படும். கர்த்தர் உன்னை நினைக்கிற நாள் வந்துருச்சு. எழும்பு சீயோனே, எழும்பு, உன் ராஜா உன் அழகில பிரியப்படுகிறாரு. உன் வேதனைகளுக்கு முடிவு, இன்னைக்கு உன் வேதனைகளுக்கு முடிவு. இந்த வருஷத்துல உன் கணவர் ரட்சிக்கப்படுவாரு, மனம் திரும்புவாரு, ஒரு புது வருட ஆராதனையில சாட்சி சொல்லுவாரு. ஓ இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்ல உங்க பேரை போட்டுக்கோங்களேன், ராட்ட உங்க பேரை போட்டு சொல்லுங்களேன். ஓ அதிசயராஜே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்களேன். ஓ சபீனாவே, என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. என்ன பதில் வர மாட்டேன்? சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசத்தோட சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஓ இஸ்ரவேலே, நீ என்ன பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன். அவங்க பிரதராக இருந்தால் அவங்கள பிரதர்னு சொல்லி அவங்க பேரை சொல்லி உங்களை தேவன் மறப்பதில்லைன்னு சொல்லுங்களேன். அது மாதிரி உங்கள் சிஸ்டராக இருந்தாங்கன்னா உங்களை தேவன் மறப்பதில்லை. நீ என்ன மறக்கப்படுவதில்லை. எத்தனை பேருக்கு இது மனசுல பதிஞ்சிருச்சு? ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்த பழைய வருட ஆராதனையில சாட்சியா நிப்பீங்க, பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சாட்சியா நிப்பீங்க. இது கர்த்தர் வரைக்கிற தீர்க்க தரிசனம். நம்பிக்கை இருந்தா தலைக்கு மேல 2 கைகளை தட்டி பரிசுத்த ஆவியில நிரம்புங்களே. இன்னைக்கு இருள் மறைந்து ஓடுகிறது, சாபங்கள் மாறுகிறது, நோய்கள் மாறுகிறது, அற்புதம் நடக்குது பாருங்களேன். இப்பயே அற்புதம் நடக்குது. சிலர் ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார், சிலருக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், கர்ப்பத்தின் கனியை கட்டளையிடுகிறார், திருமண ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார், வேலையை கட்டளையிடுகிறார், படிப்புக்கேற்ற உத்தியோகம் தருவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை அற்பமாய் பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக, உன்னை கேவலமாய் நினைத்த மனிதர்களுக்கு முன்னாக நான் நினைவு கூறுவேன். ஆமென். கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? இருதயத்தை இயேசுவுக்கு எத்தனை பேர் கொடுப்பீங்க? எத்தனை பேர் மனம் திரும்புவீங்க? இருதயத்தை எத்தனை பேர் கொடுப்பீங்க? கைகளை உயர்த்தி ஜெபிங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், தொழிலுக்காக ஜெபிக்க போறேன், வியாபாரத்துக்காக ஜெபிக்க போகிறேன், உங்க விவசாயத்துக்காக ஜெபிக்க போகிறேன், கடனுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் நினைவு கூற போகிறார். உயர்வின் ஆண்டு. பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம் சமூகத்தில் எந்த தேவையோடு நிற்கிறார்களோ, விவசாயத்திற்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க, வியாபாரத்துக்காக நிற்கிற பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் விருத்தியை கட்டளையிடுங்க, கடன் தேவைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல கடன் அடைக்கப்படணும், கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே உம் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே வருவதாக ஆண்டவரே உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷத்துல
இந்த ஆசீர்வாதம் வரட்டும், இந்த நன்மை வரட்டும், இந்த மேன்மை வரட்டும், இந்த கனம் வரட்டும், இந்த உயர்வு வரட்டும். நன்றி ஏசப்பா. வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. சாட்சியா நிறுத்துங்க, ஜீவனை கொடுங்க, தெய்வீக பாதுகாப்பின் கருத்துக்களை வச்சுக்கோங்க, எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாய் மாத்துங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் இதே அபிஷேகம், இதே சந்தோஷத்தோடு எங்களை நடத்துங்க. எங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கழுகுமலை ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், கோவில்பட்டி ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், தாயில்பட்டி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உடைய கரம் இருந்து எங்களை நடத்துவதாக. இந்த வருஷத்தை முழுவதும் உடைய கையில கொடுத்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரும் தங்களுடைய இல்லங்களுக்கு பத்திரமாய் சொல்ல தேவன் உதவி செய்வீராக. எல்லையில்லாத நன்மைகளும் கிருபைகளும் பெருகட்டும். பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. பயணங்கள்ல கூட இருங்கப்பா. நாளை மறுநாள் நடக்கிற பரிசுத்த ஆராதனையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே.